திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. தான் என்ற அகந்தையை அழிக்க சிவபெருமான் திருவண்ணாமலையில் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக காட்சியளித்ததாக ஐதீகம். அந்நாளே திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் உச்சகட்ட நிகழ்ச்சியான தீப திருவிழா வெள்ளியன்று நடந்தது. அதிகாலை 2 மணி முதல் சிறப்பு பூஜைகள் நடந்தன. மாலை 6 மணி அளவில் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா எனும் கோஷம் விண்ணை முட்ட கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட போது பக்தர்கள் பக்தி பரவசத்தில் தரிசனம் செய்தனர். மகாதீபமானது தொடர்ந்து 11 நாட்கள் மலையில் பிரகாசிக்கும். மகாதீப தரிசனத்தை காண 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரண்டிருந்தனர்.